அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல 1-2 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்ன நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் பஸ்ல போகலாம், எல்லாரும் பஸ்ல போகலாம்னு சொன்னாங்களே தவிர பஸ் எல்லாம் அடிக்கடி வருதான்னா அது வரல. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் 30 மாசம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்கன்னா இப்போது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த இப்ப கொடுப்பாங்கன்னா சொல்ல முடியும். ஆனா எல்லா பெண்களும் கேட்கணும். என்ன தெரியுமா கேட்கணும்? 30 மாசமா பெண்டிங் வச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் 30,000 ரூபாய் நீ தர வேண்டுமே, அதை தந்துட்டு தாங்கன்னு யாருமே சொல்லல. ஆனா என்னன்னா, சரி பரவாயில்ல தந்ததை வாங்குவோம் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. போன தடவை பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கல. அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இந்த வரக்கூடிய ஆண்டு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமாக நம்மளுடைய முதலமைச்சர், நல்ல முதலமைச்சர், இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாயும் கரும்பும் சர்க்கரையும் நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு பானையும் சேர்த்து கொடுப்பார்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல தேர்தல் வாக்குறுதிகள், எல்லா ஒன்றியங்களிலும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னாங்க. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நீர்நிலை மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னாங்க. இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் எல்லோருடைய முன்னேற்றத்திற்காக வேளாண்மை கவுன்சில் அமைப்போம் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் அமைத்து சர்க்கரை விலைக்கு கூட்டி தருவோம் என்று சொன்னார்கள். எதுவுமே செய்யவில்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு உள்ள பெண்களுக்கு 50,000 ரூபாய் கடன் தருவோம் என்று சொன்னார்கள். தரவில்லை. சுய உதவி குழுக்க வைத்துள்ள எல்லாருக்கும் 25% மானியம். யாரெல்லாம் சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 25% மானியம் நாங்கள் தருவோம் என்று சொன்னால் வாங்குற கடனுக்கு தரவில்லை. அதுக்கு மேல ஒரு பெரிய பொய்ய சொன்னாங்க. எல்லா பெண்கள் அதிகமாக வந்திருக்கேன், தயவுசெய்து கேட்கணும். 35 வயதுக்கு மேலே திருமணம் ஆகாத பெண்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 35 வயதுக்கு மேலே பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு பெண்களுக்கு அவள் அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்களா? இல்லையா? சுய உதவி குழுக்கள் வைத்திருப்போம் 25% மானியம் கொடுப்போம் என்று சொன்னால் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சியை, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் முடியாது.